அது மொத்த விளக்கத்தை விட ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஊகிக்கிற தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்க அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அவங்க வர்றாங்க என்று எடுத்துக்கொண்டால் அந்த குழப்பமும் இல்லை. அது இல்லைன்னாலும் ஹதீஸ்ல இல்லாமல் எழுப்பிய ஊகத்தின் அடிப்படையிலான கேள்விகளுக்கு வந்து வெயிட் கொடுக்க கூடாது. நான் சொல்றது வந்து ஹதீஸ்ல இருந்தே நேரடியாக பெறப்பட்டங்கிற நேரடியா சொல்லக்கூடிய 29 30 இதுக்கு வராம இதுக்கு மாத்தமா எது சொன்னாலும் தப்பு. 29 அது மாதிரி யார் மாதத்தை ரமலானை அடைகிறாரோன்ற ஒரு ஆயத்தை சொன்னாங்க, அது எடுத்து வைக்கவே இல்லை. இதுக்கு நீங்க வளர்க்க சொல்லுங்க, 28 29 சொல்லுங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த வாகன கூட்டங்க இதுக்காண்டி வந்தாங்க, மார்க்க சட்டத்தை தெரிய வேண்டும்ன்றதுக்காண்டி தான் வந்தாங்கன்னு தான் நான் கேட்டது. நம்ம சகோதரர் கலீல் அவங்க ரொம்ப சடைஞ்சிக்கிட்டாங்க போது. அப்படி ஒன்றும் இல்லை, நான் கேட்டது வந்து இதுக்காண்டி தான் கேட்டது. அந்த வாகன கூட்டம் வந்தது வந்து மார்க்க சட்டத்தை தெரியறதுக்காண்டி தான் வந்தாங்களா ஏன்னா அதுக்காண்டி நான் கேட்டேன். வருத்தப்பட்டுறாங்க. அப்புறம் வந்து என்னென்ன கேட்டாச்சுன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 30 நோன்பு நோட்டு இருந்தாங்க. வாகன கூட்டம் வந்து 30வது நோம்போட வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து நீங்க நோன்பு வச்சுட்டு தான் வந்தாங்க, நீங்க சொன்னது தான் நான் சொல்றேன். அவங்க வந்து விட சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 29 தான். அப்போ இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கும்போது வந்து அந்த ஹதீஸ்க்கு மரண்படுற மாதிரி தெரியுது. எப்படி மரண்படுதுங்கிறது எதையும் சொல்லிடுறேன். ஆராபிகள் 2 கிராமவாசிகள் வர்றாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம், பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே விட சொல்லிடுறாங்க. சவால் பிறையை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, அவங்க உடனே விட சொல்லிடுறாங்க. அப்போ அது வந்து அந்த ஹதீஸுக்கு வந்து இது முரண்படுற மாதிரி எனக்கு தெரியுது. எந்த வகையில முரண்படுது அப்படிங்கிறத நீங்க எனக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் சொல்லுங்க. அந்த வாகன கூட்டங்கள் வந்ததுக்கு எந்த இதுக்காண்டி வந்தாங்க, மார்க்க சட்டத்தை செய்யறதுக்காண்டி வந்தாங்களா அப்படிங்கறது எனக்கு அந்த இதில் நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அட்லாண்டிக் பிரதேசம் இருக்கு. அட்லாண்டிக் பிரதேசம் அங்க வந்து பகல் வந்து சூரியனும் பார்க்க முடியாது, சந்திரனையும் பார்க்க முடியாது, அப்படி ஒரு பிரதேசம் இருக்கு. அவங்க வந்து எனி டைம் இருட்டு மேகமூட்டமாகவே இருக்கும். அப்போ அவங்க பிறைய பார்த்து தான் நோன்பு பிடிக்கணும், பார்த்து தான் நோன்பை விடணும். அந்த ஹதீஸை புறக்கணிச்சவங்களா ஆவாங்களாம். நேரடியாக அதுக்கு அர்த்தம் எடுத்தா புறக்கணிச்சவங்க ஆவாங்க. நாங்கள் சொல்ற மாதிரி ஹதீஸ் பெற தெரிந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா தகவல் எடுத்துக்கங்க. இந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹதீஸோடு மோதாது. டைரக்டா அதை பார்த்து தான். இப்போ என்ன சொல்றீங்க, திருநெல்வேலி ஏற மேலப்பழத்தில் மாடியில் ஏறி பிறைய பார்க்குறோம், தெரிஞ்சா பெருனா பக்கத்தில் கைத்தாரில் பெற தெரிஞ்சா எங்களுக்கு அது எங்களுக்கு ஒன்றும் சட்ட செய்யாதுன்றாங்க. அப்படிதான் உங்க வாதம். கைத்தாரில் தெரிஞ்சா நான் ஏற்றுக்க மாட்டோம், திருநெல்வேலியில் தெரியணும் எங்களுக்கு, அப்படிதான் சொல்றாங்க. ஆக தகவல் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸோடு இது மோது. அதாவது சகோதரர் பிஜே சொல்லும் பொழுது என்ன சொன்னாருன்னா, அதாவது புகாரி சொன்ன காட்டி மாதம் வந்து 29 இருக்குங்கிற வந்து பின்னால தெரிவிச்சாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சரிதான், அதை வச்சுதானே வந்து கேள்வி கேட்கிற அந்த ஹதீஸ்ல மாதம் 29 பின்னால தெரிவிச்சிருக்காங்கல்ல. அப்ப அந்த வாகன கூட என்ன 30 நாள் நோன்பு வச்சு வந்து வேண்டிய ஏன் வந்தாங்க பெரிய பார்த்துட்டு சௌர அபத்துல கேட்ட கேள்வி அதை திரும்ப திரும்ப கேட்கறாங்க, பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இருக்கு சரியான இது இல்ல. ஏன்னு சொன்னா இதோ குழப்பம் திரும்ப வந்துட்டே இருக்குது. வாகன கூட்டத்துக்கு வந்து 29 நோம்பு முடிஞ்சு 30 நாள் நோம்பு அவங்க விட்டுட்டாங்க. உங்களுடைய கூற்றுப்படி புகாரியுடைய ஹதீஸுடைய அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல்ல வந்து 30 தான் வச்சிருக்கணும், 29 ஏன் வச்சாங்க? அப்ப பிறைய பார்த்துட்டு ஏன் வந்தாங்க? வராம இருந்துக்கலாம் தானே. அப்ப வந்தது என்ன தெரிஞ்சா அவங்க வந்து நிச்சயமா பிறகு முன்னாடி வந்திருக்காங்க தெரிய தவிர நோம்பு வச்சு வந்தாங்கன்னு சொல்லவே முடியாது நம்ம. ஏன்னா 29 நீங்க ஒப்புக்கொண்டீங்க. அப்ப வந்து 29 கிடையாது 30 இருக்குன்னு ஒப்புக்கொண்டீங்க. அப்ப முன்னுக்கு பண்ணியா முரண் இல்லாம இருக்கணுமா இல்லவா? சகோதரர்கள சகோதரர் பிஜே தன்னுடைய திறமையை காட்டுறார் ஒழிய உண்மை வெளிக்கொண்டு நோக்கம் அவர் கிடையாது. அதாவது அவர் ஒரு கருத்தை சொல்றதா இருந்தா அவருடைய கருத்தை இல்ல அதான். அப்போ இது என்ன புரியும்னு சொன்னா, இதை சொல்லும் பொழுது அவர் சொல்லும் பொழுது நீங்க யோசிக்கணும். அதை சொல்றதுனால தான் நம்மளும் சொல்ல வேண்டிய கட்டம் வருது. அதாவது சப்ஜெக்ட் பேசினா சப்ஜெக்ட் பேசுங்க பரவாயில்ல, அப்படி வரும்பொழுது இதை நம்ம பேச வேண்டியதா வரும். இப்ப பாருங்க, நாங்க வந்து கொஞ்சம் இருக்கா, நாங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லுது. பொதுவா சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் சொல்லுவது தானே.
இல்ல சரி, இப்ப அவங்க எடுத்து வச்சதை பாருங்க. நாம அமரகம்ங்கிறதுக்காக வேண்டி 3 ஹதீஸ்கள் எடுத்து கொடுத்தோம். அது சம்பந்தப்பட்டது இல்லைன்னு எடுத்து வச்சுட்டாரு. ஆனா இப்ப அவர் விளக்குனதுல தஜ்ஜாலுடைய ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க, ஈலாவுடைய ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க. இது ரெண்டுமே பிற சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஈலாவுடைய ஹதீஸ் இன்னும் சொல்ல போனா தெளிவா அந்த பிறப்பிஷன்ல நடந்து ரொம்ப காலத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம், அதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இல்லை. அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது சொல்லப்படல. அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அவங்க யதார்த்தம் 29 முடியும். அதுக்கு முன்னாலே ஹிஜ்ரி 3லயே ரமலான் எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு, ஹிஜ்ரி 2லயே கடமையாக்கப்பட்டு போச்சு. இது நடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துல ரொம்ப பெண் சந்தர்ப்பத்தில் நடந்த சம்பவம் இது. அப்ப அதுக்கும் சம்பந்தம் இல்லாத கூட பொறுத்துறாரு. நாம சொல்றது இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் சேத்தன கட்டளையிட்டாங்கன்னா அது ஹதீஸுக்கு நேர் முரணுங்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் சரி, நீங்க சொல்ற முரணா இருக்கிறதுனால தான் அங்க மறுக்கிறோங்கிறாப்ல. நம்ம சொல்றோம் தெளிவா 28, 29, 28 வர்றதே இல்ல, வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா இந்த ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு அவர் இது பண்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப இதுதான் சூரியன். இப்ப நம்ம இப்ப எப்படி இந்த வகையில தான் போய்கிட்டு இப்படிதான் சொல்லிட்டு இருக்குது. சரி, இப்படி சொல்லிட்டு ஆமா ஆமா இந்த பக்கம் சூரியன் பாதி வச்சிருக்க சூரியன். இப்ப நம்ம இந்தியா அங்க இருக்குது. இப்ப நமக்கு இப்ப உதாரணமா எடுத்துக்க, நம்ம சஹருடைய வக்துல வர்றதா இருந்தா, இப்ப இது 6 மணி இல்ல, சஹருடைய வக்துல வர்றதா இருந்தா அதாவது இது இந்தியாங்க. இது இந்தியா சூரிய ஊட்டிலிருந்து இப்ப அஸ்தமனத்துக்கு வந்துருச்சு. அஸ்தமனத்துக்கு வந்த உடனே இப்போ சவுதி அரேபியா அங்க இருக்குது. பெரும்பாலும் முஸ்லிம் கண்ட்ரிகள் இந்த ஏரியாவில் இருக்கு. அப்படி சொன்னா ஏறக்குறைய பிற செய்தி எப்படி போனாலும் நமக்கு ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் கிடைச்சிருது, பிறந்த செய்தி கிடைச்சிருது. அவர் என்ன வாதம் சொல்றாருன்னு சொன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்க இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க, இதான் சூரிய உதயம், இந்த இடத்துல இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அப்படி தகவல் கிடைக்கிறது எங்க இருந்து கிடைக்கணும்? நல்லா பாருங்க, நேர பின்னால் எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அப்ப அது சம்பந்தம் இல்லாத ஒரு கற்பனை பண்ணி சொல்றா சிலேட்ல கொடுத்துக்கிட்டு. நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, சாதாரணமாக முஸ்லிம் ஏரியா, முஸ்லிம்கள் நாடுகள் இருக்கக்கூடிய பகுதி இது. சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எல்லா இடங்களும் இருக்குது. பெரும்பாலும் நமக்கு எங்க இருந்து தகவல் வருதுன்னு சொன்னா இந்த பகுதியிலிருந்து தகவல் வருது. இந்த தகவல் எப்பொழுது நமக்கு கிடைக்குது? சாதாரணமா நமக்கு ஒரு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் தகவல் கிடைச்சிருது. விடிய காலம் கிடைக்கிற சமாச்சாரம் யாராவது அக்கறை இல்லாம படுத்து தூங்கிட்டு திரும்பி எழும்பணும்னு யார் சொன்னா வரலாம். அவங்க தான் அந்த ஃபஜ்ர் நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் முடியும். மற்றபடி அந்த அக்கறை உள்ளவங்க, அது ரமலானா இல்லையான்னு அக்கறை உள்ளவங்க கண்டிப்பா ஒரு 11 தெரிஞ்சுக்கலாம். இவர் சொல்ற மாதிரி இந்த அவர் காட்டுறாருல்ல இதுல, இந்த இடத்துல இப்ப ஏர்வாடி இருக்குன்னு சொன்னா, ஏர்வாடிக்கு பக்கத்துல ஒரு ஊரை சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ல தகவல் வர்ற மாதிரி, இவங்க 2 பேருக்கும் சேஞ்ச் வர்ற மாதிரி சொல்லணும், இங்க தான் சொல்லணும். இங்க சொன்னாதான் அந்த சேஞ்ச் வரும், அது வாய்ப்பு கிடையாது. சரி, ஒரு வாதத்துக்கே எடுத்துக்கிறோம், அவர் சொல்ற மாதிரியே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் சொன்னா, இவர் சொல்ற மாதிரியே இந்த இடத்துல வரைக்கும் சஹர் வக்த் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நோன்பு வச்சுட்டாங்க, சஹர் வக்தை தாண்டவங்க நோன்பு வைக்க முடியல. அதனால ஆக்சுவலா நாம என்ன சொல்றோம் சொன்னா, உண்மையிலே அவங்க அந்த இரவு அடையல, இனிமேல் தான் அந்த இரவு அடைய போறாங்க, முதல் இரவுங்கிறோம், இல்ல 2வது இரவுன்னு வாதம் பண்றாரு. சரி, அவர் வாதப்படி 2வது இரவு எடுத்துக்கிடும். அந்த ஒரு பகுதியினர் தானே அதனால ஒரு நஷ்டம் அடைய போறாங்க. இப்ப அவர் சொல்ற சட்டப்படி பார்க்க போனா, ஏர்வாடியில பெற பார்த்தா ஏர்வாடியில பிறநாள் கொண்டாடணும், திருநெல்வேலியில பெற பார்த்தா திருநெல்வேலியில கொண்டாடணும், மேலப்பாளையத்தை போனா அங்கதான் கொண்டாடணும். சாதாரண ஒரு சின்ன லொகேஷன் எடுத்துக்கிட்டா கூட எத்தனை நாளுக்கு வரும்? 2 நாளா? 2 நாள் வரலாம், 3 நாள் வரலாம், 4 நாள் வரலாம், 5 நாள் வரலாம். வரது 4 நாள். போன முறை இது கூட 4 நாள் வாடி இருக்கான். அப்போ நாம சொல்லக்கூடிய ஒரு வாதம் வராது. அவர் கூட வாதம், அவர் நாம என்ன சொல்றோம், என்ன அதுல அவர் கன்ஃபியூஸ் எதுல பண்றாரு தெரியுமா? அந்த இரவு அவங்க என்னைக்கு அந்த பெற எப்பொழுது அவங்களுக்கு தெரியுதோ அந்த இரவுல இருந்து அவர் கணக்கு பண்றாரு. நாம அது தவறுன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டோம். மகரிபுடைய ஆரம்பத்துல இருந்து இரவு ஆரம்பிச்சிருச்சு, தெரியாத நிலையில அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள்.
அந்த இரவை கடந்திருக்கிறார். அதைத்தான் சொல்றோமே அல்லாம இங்கதான் அவங்களுடைய இரவு இல்ல. அவர் இங்க இருந்து கணக்கு பண்ணிக்கிட்டு இது ரெண்டு பக்கத்துல வச்சு 28, 29, 22 படம் முடிச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் இந்த படமெல்லாம் போட்டு காட்டுறாருல, அந்த ஹதீஸ்ல எங்க இருக்கு? அந்த ஹதீஸ்ல வந்து வாகனம் கொடுத்தார் 28 நாள்ல வந்து பெறப்பட்டு வந்தாங்களா? அல்லது நபித்தோழர்கள் வந்து 28வது நாள் நோம்பு 29வது நாள் நோம்பு பிடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்களா? தெளிவா வருது 30வது நாள் நோம்பு பிடிச்சிருந்தாங்க, 29ல பெறப்பாட்டு வந்து தெளிவா இருக்கு. அப்புறம் அங்க 28 எங்க இருக்கு? சம்பந்தம் இல்லாம 28 28ன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம எதை சொல்றோமோ அவங்க கேட்கறதுதான் பதில் சொல்றோம். என்ன சொல்றாங்க? நாங்க கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நீங்க என்னென்ன பிரச்சனை எடுத்தீங்க அதுக்கு தான் இந்த கோடை காட்டுனீங்க. இதுக்கு தான் நம்ம விளக்கம் தரோம். இது உண்மையிலேயே நம்ம கற்பனை பண்ணிக்கிறது தான். மற்றபடி நடைமுறை சாத்தியத்தை நீங்க பார்க்கும்போது நானே தெரியாம கேட்கிறேன், இவ்வளவு காலம் அனுபவத்துல உங்களுடைய இதுல யாருக்காவது விடிய காலம் அப்பதான் ரேடியோ செய்தி கிடைச்ச மாதிரி யாராவது நீங்க பாத்துறீங்களா? வாய்ப்பு இல்ல. அப்படின்னா என்ன, அவங்க நோம்பு துவங்க நீங்க விடிய காலம் எடுத்து ரேடியோ ஆன் பண்ணிருப்பீங்க, அப்போ நீங்க தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி ராத்திரி 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் பெரும்பாலும் தகவல் தெரிஞ்சிருது. அடுத்தது இவர் சொல்லக்கூடிய ஏர்வாடி இந்த பக்கத்தூர்களுக்கு டிஃபரன்ஸ் வருது இருக்க, இது ரொம்ப ரேர், வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த எதிர்ப்பகுதியில் அங்க இருந்து கரெக்டா கனெக்ட் பண்ணாதான் அந்த டைம் சொல்ல முடியும். அவங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை இல்லை. அப்போ சாதாரண எப்பொழுது இப்ப அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, எப்படி வட துருவத்திலையும் தென் துருவத்திலும் அவங்க வந்து என்ன எப்படிப்பட்ட ஆட்களாம், அவங்க வந்து விதிவிலக்குடையவர்கள் ஒத்துக்கிறாருல, அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குன்ட்டு. அப்ப இந்த அடிப்படையில் இந்த உள்ளவங்களுக்கு விதிவிலக்கு ஏன் எடுத்துக்க கூடாது? அதே சட்டத்தில் இப்ப நீங்க சொல்லக்கூடிய சட்டத்துல 2 நாள் 3 நாள்ங்கிற பிரச்சனை குறைஞ்ச வச்சு ஒரு நாள்லயாவது நிக்குது இல்ல, அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க சொல்றது உதாரணமா மேலப்பாளையத்துல பார்த்தா மேலப்பாளையத்துல கொண்டாடணும், நாகர்கோவில்காரன் எடுக்க கூடாது, நாகர்கோவில்காரன் பார்க்கணும் பெரிய. அப்படின்னா அவங்கவுங்க பிற பாக்குறேன்னு சொன்னா சாதாரணமா தமிழ்நாட்டிலேயே எத்தனை நாள் பிற வந்துடும். ஆனா உண்மையில நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இவர் சொல்ற மாதிரி நடைமுறையில் இல்ல. மெட்ராஸ்ல டவுன் காசை பெற பார்த்து அறிவிச்சுட்டாரு, தமிழ்நாடு மட்டும் கொண்டாடுறாங்க. இவர் சட்டம் தப்புங்க, இவர் சட்டப்படி நடக்கல. அவர் மெட்ராஸ்ல வந்து டவுன் காசு பெற பார்த்ததாக அறிவிச்சுட்டாருன்னு சொன்னா தமிழ்நாடு முழுதுமே கொண்டாடுறாங்க. இதுதான் நடக்குதே அல்லாம இவர் சட்டப்படி அந்தந்த இடத்துல பெற பார்த்து செய்யல. அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுதும் இவங்களுடைய வாதம் பிழைச்சு போகுது. நாம சொல்லக்கூடியது ஹதீஸ்க்கு முரண்படவே கிடையாது, தெளிவா ஹதீஸ் படி இருக்குது, ஹதீஸ்க்கு ஒத்து இருக்குது. அந்த ஹதீஸுக்கு இவங்க தான் தவறான பொருள் போடுறாங்க. என்ன நான் தெளிவா சொல்றேன், இதே சகோதரர் பேசின ஆதாரம் இருக்கு நம்மள்கிட்ட. இதே ஹதீஸுக்கு நான் இல்ல இல்ல ஆதாரத்தை காட்டுதான் சொல்லியிருக்காங்கல்ல, முதல் சொன்னது இப்ப மாறி வருதுன்னு தெரியணும் நமக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சும்மா நம்ம ஏதோ வாதத்துக்குன்னு வைக்கிறது அல்ல, எது உண்மையோ அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நாம சொல்றது அந்த 28ங்கிற பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 29, 30 இந்த அடிப்படையில் வந்தா. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவையும் சொன்னார். எப்படி சொன்னாரு, எப்படி அது மாறி எனக்கு புரியல. 2வது இரவு வரும். நம்ம தெளிவா சொல்றோம், இந்த ஆட்க வந்து இரவுல இருக்கிறவங்க, இவங்க அந்த பகல் அந்த கடைசி பகல்ல இருக்கிறவங்க இனிதான் இரவுல நுழைறாங்க. எல்லோருமே அந்த இரவுக்குள்ள ஒரே நாள்ல நுழைஞ்சிடறாங்களே, 2வது நாள் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த இதுல நோன்பு பிடிக்காம விட்டாதான் 2வது நாள் வர்ற அவங்களுக்கு. இரவு பகல், இரவுல இருக்கிறவங்க அத்தனை பேர் நோம்பு நோத்துட்டாங்க, பகல்ல இருக்கிறவங்க இரவுல நுழைஞ்சு நோம்பு வைக்க போறாங்க. அது ஒரு நாள்ல தானே வரும், 2வது நாள் எப்படி வர்றது? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அன்றைக்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளாம அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளாம அந்த நோன்பை விட்டு போட்டு அந்த நாள் முழுதும் காலியா போய் 2வது நாள் அவர்கள் நோன்பு ஆரம்பிக்கும் பொழுதுதான் லைலத்துல் கத்ரில 1-2 வருமே அல்லாம நாம சொல்றதுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் ஒரு நாள் இரவு பகலுக்குள்ள எல்லாருமே அதுல தாக்கல் ஆயிட்டாங்க. அப்ப எப்படி வரும் எனக்கு புரியலையே. வரும்னு சொன்னா வந்துருமா? அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, அங்க போய் நம்ம கணக்கு கேட்போம் அப்படின்னு. இப்பதான் சொன்னோம், சயின்ஸ் படி பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாது, வேணா முடிவு பண்ணிட்டு. அப்படின்னா அங்கேயும் போகணும், சயின்ஸ் படியே நம்ம இங்க இந்த முடிவை எடுத்துட்டு போயிடலாமே. அங்க போய் அவர்கிட்ட கேட்டு நம்ம அதை நிரூபிக்கிறதுக்கு பதிலா சயின்ஸுடைய அடிப்படையிலேயே இன்னைக்கு 300 வருஷத்துக்குள்ள இதை கணிச்சிடலாம் கரெக்டா, அதை எடுத்துட்டு போயிடலாமே. அவன்கிட்ட போய் இதுக்கு போய் அவன்கிட்ட போகணுமா? ஒரு சாதனை இதுல ஒரு பிரச்சனை தீர்ந்துருமா, அந்த மாதிரி பண்ணணும் பிரச்சனை வந்துருமா? அதை விட ஹை கிளாஸ்ல இருக்க, ஏ கிளாஸ்ல இருக்க, அதை முடிச்சுட்டு போயிடலாமா? அப்ப இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு மற்றப்பட்ட நியாயமா ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலை. ஆக சகோதரர் வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையில அவருடைய எதிர்த்து எடுத்து வைக்கட்டும், நிச்சயமாக நாங்க ஏற்றுக்கொள்வோம். அதுதான் நாங்க சொல்றோம். அது அல்லாத முறையில் இப்படியே சுத்தின்னா இன்னைக்கு பேசலாம், நாளைக்கும் பேசலாம், அடுத்த நாள் பேசலாம், அடுத்த நாள் பேசலாம். அதனால தயவு செய்து அதை யோசிக்கணும்.